60 வருஷமா ஒருத்தர் தூங்காம இருக்காருன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? தாய் காங் 80 வயசு ஆகுது இவருக்கு. வியட்நாம்ல இருக்காரு. 1962ஆம் ஆண்டு காய்ச்சலால பாதிக்கப்பட்ட இவரு, அதுக்கப்புறமா தூங்கவே இல்ல அப்படின்னு சொல்லப்படுது. தாய் காங் தூங்கி நாங்க பார்த்ததே இல்ல அப்படின்னு அவரோட நண்பர்கள், உறவினர்கள்னு எல்லாருமே சொல்றாங்களாம். இப்படி தூங்காம ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாராம் தாய் காங் ஒரு காலகட்டத்தில. ஸோ இத அறிஞ்சுக்கிட்ட மருத்துவர்கள் அவர வச்சு பரிசோதனை பண்ணி பார்த்துருக்காங்க. எதனால இப்படி இருந்திருக்காரு? ஏன் தூக்கம் வரமாட்டேங்குது இவருக்கு அப்படின்னு. ஸோ இதுல என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, தாய் காங் நிரந்தர தூக்கமின்மையால பாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ஒரு சாரருடைய கருத்து தான் இது. பெர்மனன்ட் இன்சோம்னியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓரிரு மணி நேரம் தூக்கம் குறைஞ்சாலோ, இல்ல அந்த நாள் முழுக்க பார்த்தீங்கன்னா தூங்காம இருந்தாலோ ரொம்ப சோர்வா உணர்வோம் இல்லையா? அதே மாதிரி போதிய தூக்கம் இல்ல அப்படின்னா, மனரீதியான பாதிப்புகளும் நெறைய இருக்கும். உடல் நலத்திலயும் கோளாறுகள் ஏற்படும். ஆனா, இது நாள் வரைக்கும் தூக்கமின்மை காரணத்தினால இவருக்கு, அதாவது இந்த தாய் காங்குக்கு எந்த விதமான உடல்நல குறைவுமே பாதிக்கப்படல அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா பெரிய ஆச்சரியமே. இன்னுமே சில பேர் பார்த்தீங்கன்னா, தாய் காங்க்கு வந்து பிடிஎஸ்டியால பாதிக்கப்பட்டிருக்கலாம்னு சொல்றாங்க. அதாவது போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர். சிலர் பார்த்தீங்கன்னா, இது ஒரு வகையான அரிய வகை மருத்துவ நிலையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தாய் காங் டெய்லி என்ன சாப்பிடுறாருன்னு பார்த்தீங்கன்னா, கிரீன் டீயும், ரைஸ் ஒயினும் வந்து குடிப்பாராம். இந்த பழக்கம் அவருக்கு இருக்காம். வியட்நாம் போரின் போது தாய் காங்கிற்கு அவருடைய கையில் காயம் ஏற்பட்டதாகவும் சொல்றாரு ஒரு வீடியோல. ஸோ தாய் காங் என்ன சொல்றாருன்னா, சக மனுஷங்க மாதிரியே நானும் உறங்கணும்னு நினைக்கிறேன். நல்லா தூங்கணும்னு நினைக்கிறேன். இதுதான் என்னோட அதிகபட்ச ஆசைன்னு சொல்றாரு. நிறைய முயற்சிகள் கூட இவர் எடுத்திருக்காராம் தூங்குறதுக்காக. ஆனா ஒரு நொடி கூட அவரால உறங்க முடியல அப்படின்னு சொல்றாரு. படுத்ததும் உறங்குறது, 8 மணி நேரம் இடையூறு இல்லாத நல்ல உறக்கம் அப்படிங்கிறதுலாம் எனக்கு சொர்க்கம் அப்படின்னு சொல்றாரு. அப்படி பார்த்தா தாய் காங்குடைய வாழ்க்கை இப்ப வரைக்கும் நரகமா தான் போயிட்டு இருக்கு. ஸோ இதிலிருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, நமக்கு இடையூறு இல்லாத 8 மணி நேரம் நிம்மதியான தூக்கம் அப்படிங்கிறது பிறருக்கு வாழ்நாள் முழுக்க கனவாக கூட இருக்கலாம் அப்படின்னு தெரிய வருது.